பயாப்சி பண்ணுறதுனால டியூமர் ஸ்ப்ரெட் ஆகுமா? இதுக்குரிய ஆன்சர் எஸ், அப்புறம் நோ. இது என்ன ஆன்சர் அப்படின்னா, அதுக்கு நம்ம ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். பயாப்சியில் வந்து 2 டைப் இருக்குது. ஒன்று கோர் நீடில் பயாப்சி, இன்னொன்று வந்து ஓப்பன் பயாப்சி. ஸோ ஃபஸ்ட்டு வந்து கோர் நீடில் பயாப்சி அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும். பேர்லேயே இருக்குது, ஒரு நீடில் வந்து நம்ம டியூமர் உள்ளே விட்டு அதிலிருந்து நம்ம டிஷ்யூ எடுப்போம். இப்போது கையிலையோ கால்லையோ ஒரு கேன்சர் இருக்கிற மாதிரி டவுட் இருக்குது அப்படின்னா அதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் நம்மளுக்கு நிறைய டிஷ்யூ தேவைப்படும். ஆனால் நம்ம ஒரு நீடில் மூலமாக உள்ளே விட்டு நம்மளால் அந்த அளவுக்கு டிஷ்யூவை எடுக்க முடியும். யாரால் எடுக்க முடியும்? இந்த ஆன்காலஜியில் ட்ரெயின் ஆகிருக்கிற சர்ஜன்ஸ்னால் மட்டும்தான் எடுக்க முடியும். ஆனால் இப்போ நீங்கள் வெளியில் போகிறீங்க, ஒரு ஜென்ரல் ஆர்த்தோபெடிக் சர்ஜன் இல்லை ஒரு ஜென்ரல் சர்ஜன் அப்படின்னா அவங்க இதில் ட்ரெயின் ஆகிருக்க மாட்டாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க? நல்லா ஒரு பெருசாக இன்சிஷன், ஒரு 5 சென்டிமீட்டர் 6 சென்டிமீட்டர் இன்சிஷன் போட்டு அதிலிருந்து அந்த டிஷ்யூ வந்து எடுப்பாங்க. ஸோ இப்போ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒருவேளை டியூமர் கேன்சர் அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னா நம்ம சர்ஜரி பண்ணுறப்ப இந்த ட்ராக்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். டியூமரில் இருந்து இந்த வெளியில் ஸ்கின் வரைக்கும் இருக்கிற இந்த நீடிலுடைய ஒரு ட்ராக்ட், அந்த ட்ராக்டையும் நம்ம முழுசாக கட் பண்ணி எடுக்கணும். எப்படின்னா, அந்த நீடிலோட எந்த இடத்துல டச் ஆச்சோ போச்சோ அதிலிருந்து ஒரு 2 சென்டிமீட்டர் சுற்றியும் நம்ம கட் பண்ணி எடுப்போம். ஸோ அப்போ எப்படி இருக்கும்? ஒரு 1 ரூபி காயின் அளவுக்கு நம்ம அந்த தோலையும் ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போது ஒரு நீடில் விட்டதுக்கே 1 ரூபி காயின் அளவுக்கு எடுக்கணும் அப்படின்னா அவங்க ஒரு 5 சென்டிமீட்டருக்கு இன்சிஷன் போட்டிருக்காங்க அப்படின்னா அவ்வளோ பெரிய டிஷ்யூவையும் நம்ம கேன்சர் சர்ஜரி பண்ணுறப்ப டியூமரோடு சேர்த்து அதை வந்து ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போது ஒரு வேளை அது ரொம்ப பெரிய ஸ்காராக இருந்துச்சு அப்படின்னா நம்மளால் சர்ஜரிக்கு அப்புறமா அந்த தோலை க்ளோஸ் பண்ண முடியாமல் கூட போயிடலாம். 2வது விஷயம், இப்போ அவங்க இன்சிஷன் போட்டுட்டு அவங்க நேராக தான் உள்ளே போனாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. அவங்க மேலே போயிருக்கலாம், கீழே போயிருக்கலாம், அடியில் போயிருக்கலாம். அவங்க எந்த டைரெக்ஷனில் போனாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. எவ்வளோ தூரம் போனாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. அப்போது நம்மளால் முழுசாக கேன்சரை வந்து ரிமூவ் பண்ண முடியாமையும் போகலாம். ஏன்னா கேன்சர் சர்ஜரியில் வந்து நம்ம எல்லா டிஷ்யூவையும், கேன்சர் டிஷ்யூவையும் நம்ம ரிமூவ் பண்ணணும். அப்போ தான் அந்த கேன்சர் திரும்ப வராது. அதனால் ஒரு நீடில் பயாப்சி பண்ணணும் அப்படின்னா அந்த டியூமர் திரும்ப வர்றதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி. ஓப்பன் பயாப்சி பண்ணால் டியூமர் திரும்ப வரவும் சான்சஸ் அதிகம், இன்ஃபெக்ஷன் ஆகவும் சான்சஸ் அதிகம். அதனால் ஒரு சில பேர்த்துக்கு நம்ம அந்த லிம்ப் சால்வேஜ் சர்ஜரி, காலை வந்து காப்பாற்றவே முடியாமல் கூட போயிடலாம். அவங்களுக்கு நம்ம ஆம்புடேஷன் கூட பண்ண தேவைப்படலாம். அதனால் யாராச்சும் ஒரு டாக்டர் வந்து உங்கள்கிட்ட சொல்கிறாங்க பயாப்சி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா நீங்கள் அவர்கிட்ட 2 கேள்வி கேட்கணும். முதல் கேள்வி, ஓப்பன் பயாப்சியா இல்லை கோர் நீடில் பயாப்சியா? 2வது கேள்வி, ஒருவேளை இது கேன்சர் அப்படின்னு வந்துடுச்சு அப்படின்னா இதற்குரிய முழு ட்ரீட்மெண்ட்டையும் உங்களால் கொடுக்க முடியுமா, இந்த ஹாஸ்பிட்டலில் கொடுக்க முடியுமா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒரு ஆன்காலஜி சர்ஜன் தேவை, ஒரு மெடிக்கல் ஆன்காலஜிஸ்ட் தேவை, ரேடியோ தெரபிஸ்ட் தேவை, அதுக்கப்புறம் பேத் ஆன்காலஜிஸ்ட் தேவை, அதுக்கப்புறம் இது மாதிரி நிறைய ஸ்பெஷாலிட்டிஸ் நம்மளுக்கு தேவைப்படுறாங்க. அதனால் கேன்சருக்குரிய பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் ஸ்பெஷலைஸ்ட் கேன்சர் ஹாஸ்பிட்டலில் பண்ணுங்கள். நன்றி.